எப்படி வெற்றியனா என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறனோ அதே மாதிரி நீயும் அவனை உன் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும். அதுக்கு மட்டும் நீ சரின்னு சொல்லிட்டா நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் இந்த வட்டி தொழிலையே விட்டுடுறேன்டி. அத்தை, என்னால நம்பவே முடியல. சொல்லுங்க அத்தை, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்களுக்காக, நம்ம குடும்பத்துக்காக நான் செய்யறேன். உன்னால முடியாது சக்தி. என்னோட இந்த எதிர்பார்ப்ப உன்கிட்ட சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கிறது எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். அத்தை, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, அத நான் செய்யறேன். ஒருவேளை நான் வெற்றி வாழ்க்கையில இருந்து வெளியில போயிட்டா வெற்றி சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வெற்றிக்காக நான் அத கூட செய்ய தயாரா இருக்கேன். ஏன்னா நான் வெற்றிய அவ்வளவு தூரம் லவ் பண்றேன். சச்சா, அதெல்லாம் வேண்டாம். நான் தான் சொல்லிட்டேனே வெற்றிக்கு உன்னதான் பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் எப்படி நான் அப்படி சொல்லுவேன்? அப்போ நான் என்ன செய்யணும் அத்தை? என்னத்தை யோசிக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் செய்யறத சொல்லுங்க. இத பாரு, இப்ப நான் கேட்க போறது உனக்கு சுயநலமா தெரியலாம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நான் வெற்றிக்காக தான் இப்படி பேசுறேன்னு உனக்கே புரியும். அத்தை, நீங்க எதுக்கு இவ்ளோ விளக்கம் கொடுக்கறீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க அத்தை. சக்தி, நீ வெற்றி கூடவே இருக்கணும். வெற்றியை விட்டு ஒரு நிமிஷம் ஒரு நொடி கூட விலக கூடாது. உன்னால முடியுமா? இப்பவே அப்படிதானே இருக்கேன் அத்தை. இப்ப அப்படிதான் இருக்க. நாளைக்கு இருப்பியா? சத்தியமா இருப்பேன் அத்தை. நீ ஆசைப்பட்டாலும் உன்னால அப்படி இருக்க முடியாது சக்தி. ஏன் அத்தை? ஏன்னா நீ கலெக்டர் ஆக போற. நீ கலெக்டர் ஆயிட்டா எப்படி எப்படி வெற்றி கூட உன்னால எல்லா நேரமும் இருக்க முடியும்? அத கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இது ஒண்ணுதான் தினம் தினம் என்ன போட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ நாளைக்கு கலெக்டர் ஆவ, உன் பின்னாடி டவாலி நிப்பான், அவனுக்கு பின்னாடி வெற்றி கை கட்டிட்டு நிப்பானா? என்ன சக்தி இது? அதுக்காக பொம்பளைங்க எல்லாம் கலெக்டர் ஆக கூடாது, வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆள் நான் கிடையாது சக்தி. உன்னோட வாழ்க்கை அதுதானா? அதுக்கு ஏத்த மாதிரி நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணி இருந்திருக்கணும். வெற்றி மாதிரி ஒரு பையனை நீ கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது சக்தி. இத பாரு, எனக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணுதான். அது என் பையனோட வாழ்க்கை. நான் சொன்ன மாதிரி என் பையன் கூட நீ எப்பவுமே இருக்கிறதுக்கு தயார்னா நீ சொன்ன மாதிரி இத பாரு, இன்னையோட வட்டி தொழில மூட்டை கட்டி வைக்க சொல்றேன். என்ன யோசிக்கிற? அவ்வளோ தூரம் யோசிக்கிற? நீ என்கிட்ட வந்து என் தொழில விட்டுருங்க தன்னு எவ்வளோ ஈஸியா பேசுன. அது எவ்வளோ கஷ்டம்னு இப்ப புரியுதா? புரியுது. என்னோட முடிவு இதுதான் சக்தி. நீ கலெக்டர் ஆனா வெற்றியால சந்தோஷமா இருக்க முடியாது சக்தி. கலெக்டர் கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கேத்த மருமகளா, வெற்றிக்கேத்த பொண்டாட்டியா, ஒரு குடும்ப பொண்ணா மட்டும் இருக்கிறதா இருந்தா நீ சொன்ன அத்தனையும் நான் கேக்குறேன். நான் எப்படி ஏன் வெற்றியை பாத்துக்கிறனோ அதே மாதிரி நீயும் வெற்றியை பாத்துப்பேன்னு எனக்கு ஒரு வாக்கு குடுடி. அப்புறம் உனக்கும் எனக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த ஈகோவும் கிடையாது சக்தி, எந்த ஈகோவும் கிடையாது. எனக்கு பின்னாடி வெற்றிய என்னை விட நல்லா பாத்துக்கிறதுக்கு ஒருத்தி இருக்காங்கிற நிம்மதி எனக்கு இருந்துச்சுன்னா அது எனக்கு ரொம்ப முக்கியம். அது உன்னால முடியுமா? சொல்லு, உன்னால முடியுமா? நீ எனக்காக எப்ப இவ்வளவு தூரம் இறங்கி வந்து எனக்காக தோத்துட்டேன்னு சொல்றியோ அப்ப இதை உன்கிட்ட சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் இதை சொன்னேன். இங்க பாரு சக்தி, நீ இப்பவே உன் முடிவை சொல்லுன்னு நான் சொல்லல. அதுக்கான கட்டாயமும் இங்க கிடையாது. நீ பொறுமையா யோசிச்சு நாளைக்கு சொல்ல. உன்னோட ஆசைக்கெல்லாம்
நான் குறுக்க நிக்கிறேன்னு நினைக்காத சக்தி. என்னோட நோக்கம் எல்லாம் என் புள்ள நல்லா இருக்கணுங்கிறது தான். நீ புரிஞ்சுப்பன்னு நினைக்கிற சக்தி. இந்த ஊர்ல இருந்து சீக்கிரமா கலெக்டர் ஆக போறவங்க சக்தி. நீ கலெக்டர் ஆனா வெற்றியால சந்தோஷமா இருக்க முடியாது சக்தி. சரிங்க அத்தா, நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். எனக்கு வெற்றி தான் முக்கியம். எனக்கு வெற்றியை தாண்டி எதுவுமே இல்ல அத்தை. காலம் முழுக்க வெற்றிக்கு மனைவியா இருக்கிறதுக்கு எனக்கு சம்மதம். நீ நிஜமாவா சொல்ற சக்தி? நிஜமா தான் அத்தை சொல்றேன். அப்போ உன்னோட அந்த கலெக்டர் கனவு? அத்தை, ஒருத்தவங்க வாழ்க்கையில எது நடக்கணும்னு இருக்கும் அதுதான் நடக்கும். அது நம்ம மாத்த முடியாது அத்தை. என் வாழ்க்கையில நான் கலெக்டர் ஆக கூடாதுன்னு எழுதியிருந்தா அதை யாரால என்ன செய்ய முடியும்? சக்தி, என் மேல உனக்கு வருத்தம்லாம் ஒண்ணு இல்லையே? இதுல என்னத்த வருத்தம்? நீங்க உங்க பையனுக்காக யோசிக்கிறீங்க. இதுல ஒண்ணும் தப்பே இல்லை. நீங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டிட்டு வந்திருந்தா நான் உங்களை கேட்டிருக்கலாம். இதையெல்லாம் நீங்க முன்னாடியே யோசிக்க மாட்டீங்களான்னு. ஆனா இந்த கல்யாணம் கடவுள் விதிப்படி நடந்தது. அப்புறம் இதுல உங்களை குத்தம் சொல்ல என்ன இருக்கத்த? நீ இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சக்தி. ஒரு நாளும் நான் சொன்ன கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்னு நினைச்ச. அத்தை, இப்பவும் சொல்றேன், எனக்கு வெற்றிதான் அத்தை எல்லாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. அத்தை, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வெற்றிக்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். அத நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட பேச வரும்போது பெரிய குழப்பத்துல இருந்த, இப்போ மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீங்க என்னையும் நான் உங்களையும் புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இவ்வளவு பெரிய முடிவை இவ்வளவு சீக்கிரம் எடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சக்தி. நானும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உள்ள போ, போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு பேசிக்கலாம். ஏய், என்ன அப்படி பாக்குற பேக? என்ன இதெல்லாம் பார்த்தாலே தெரியலையா பேக்? அது தெரியுது. யார்து அந்த பேக்? எதுக்கு இங்க வச்சிருக்க? ஓ, வீட்டை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? நேத்தே சொல்லிருக்க கூடாது பூஜா. ஏதாவது ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணிருப்பல்ல. ஏய், நான் ஏன்டி இந்த வீட்டை விட்டு போகணும்? இந்த பேக் யாருதானே உனக்கு தெரியலையா? இந்த பேக் ஒன்னொன்னியோடது. ஏய், என்னடி சொல்ற? சக்தியோட பேக்கை எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்த? சக்திய பேக் பண்ணி ஒரேடி அனுப்ப போறேன். அதுக்கு தான் இதெல்லாம். ஏய் பூஜா, ஏன்டி இப்படி பண்ற? பிரச்சனை எல்லாம் பண்ணாதடி, தயவு செஞ்சு கேளுடி. ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப திமிரா பேசின, இப்ப என்னடி அப்படியே பம்முற? நேத்து நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகத்துக்கு வருதோ? அத்தை சக்தி மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. பூஜா சொன்னா கேளுடி. சக்தி பாவுண்டி. நீ சக்தி பாவம் நான் சொல்றேன். இரு, முதல்ல இவ்வளவு அனுப்பி விடுறேன், அதுக்கப்புறம் உன்னை பேக் பண்றேன். பூஜா, ஏன் பூஜா இப்படி எல்லாம் பண்ற? ஐயோ, நீ கெஞ்சறத பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ பார்த்த வரட்டும், சக்தியோட சாப்டருக்கு எண்டு கார்டு போடுறேன். எங்க போனாங்க அத்தை? அத்தை, அத்தை. என்னம்மா, எதுக்காக கூப்பிட்டு இருக்க?
இருங்க சொல்றேன் மாமா. அத்தை எங்க? என்கிட்ட கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? இந்த வீட்ல எல்லாரும் இப்படியே பேசுங்க. ஒழுங்கா ஒரு ஆள் கூட பதில் சொல்லிடாதீங்க. ஏய் தள்ளு. அத்தை அத்தை மாடியில இருக்காங்களா? அத்தை வெற்றி அத்தை எங்க? ஏய் நான் இப்பதானே உள்ள வரேன், என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஆமா, ஏன் இந்த பேக்கை கொண்டு வந்து இங்க வச்சிருக்க? எல்லாருக்கும் மொத்தமா சொல்றேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரண்யாமா, என்ன பண்றா இவ? என்னமோ லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கானே, நீ ஏதோ டென்ஷன் ஆகாத. இருங்க, அத்தைக்கு நானே ஃபோன் பண்றேன். அத்தை எங்க இருக்கீங்க? சொல்லு பூஜா, ஏன் என்னாச்சு? அத்தை முதல்ல கொஞ்சம் கீழே வாங்க. எல்லாருமே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே ரெடியா இருக்கு, வாங்க வாங்க. ஏய் அத்தை வராங்களாம். நடக்க போறத நினைச்சா சும்மா எனக்கு ஜிவ்வன்னு இருக்கு. ஐயோ அத்தை சீக்கிரம் வாங்க அத்தை. கொஞ்சம் அக்கட சூடு. என்ன பூஜா, சும்மா அதிருதுல்ல? இந்த பல்பு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்கிட்ட நடிச்சியா? உனக்கு இருக்குடி. அத்தை என்னத்த இது, ரெண்டு பேரும் சேர்ந்து வரீங்க? அதுவும் இவளோட ரூம்ல இருந்து வரீங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி புடவை வேற கட்டியிருக்கீங்க. என்னத்த இதெல்லாம்? அம்மா, என்னம்மா இது? பயங்கர ஆச்சரியமா இருக்கேம்மா. அதுவும் சக்தியை கூட கூட்டிட்டு வரீங்க. என்ன ரங்கநாயகி இப்படி ஷாக்கு மேல ஷாக்கா கொடுத்துட்டே இருக்க? என்ன எல்லாரும் இத்தனை கேள்வி கேக்குறீங்க? நான் என் மருமக கூட வரக்கூடாதா என்ன? அம்மானா அம்மாதான், இதுதான் அதிரடி. பூஜா ஜிவ்வுன்னு ஏறுதா? ரொம்ப ஜிவ்வுன்னு ஏறி நீ பாட்டுக்கு மயக்கம் போட்டு விழுந்துராத. நடக்கிறதெல்லாம் முழுசா பாரு. அதெல்லாம் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இவ ஒருத்தி. அத்தை இப்ப என்ன சொன்னீங்க? உங்க மருமகளா? யாரத்த இவளா? ஏன் இன்னொரு தடவை சொல்லணுமா? அம்மா இன்னொரு தடவை சொல்லுமா? எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்வேன். சக்தி தான் இந்த வீட்டோட மருமக. அத்தை இது எப்பத்துல இருந்து? இது என்ன கேள்வி? இவ எப்பவுமே என் மருமகதான். வெற்றிக்கு இவ என்னைக்கு பொண்டாட்டி ஆனாலும் அன்னைக்கு அவ என்னோட மருமக. என்ன சக்தி, நான் சொல்றது சரிதானே? என்னத்த நீங்க பெரியவங்க நீங்க இருக்கும்போது நான் எப்படி பேசுறது? ஐயோ இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ சரண்யா ஒரு நிமிஷம் எனக்கு இல்ல. வினோக்கில வேண்டியதுதானடி? என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. ஏ சக்தி, என்னடி இது? இதெல்லாம் நிஜம்தானா? வெற்றி தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இரு. அத்தை நிஜமாவே எனக்கு தலைலாம் சுத்துது அத்தை. நீங்க எப்பத்த இப்படி எல்லாம் மாறுனீங்க? உங்களுக்குள்ள சண்டைலாம் நடந்துச்சு, அதெல்லாம் என்னாச்சு? என்ன சண்டையா? என்ன பூஜா வளரிட்டு இருக்க? ஹே, எங்களுக்குள்ள என்ன சண்டை? சக்தி இவ என்ன பேசுறா? தெரியல. பெரியவங்க நீங்க தான், உங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். ஐயோ இவ வேற இந்த நேரம் பார்த்து ஓவர் ஆக்டிங் பண்றாளே. என்ன பூஜா நீ சக்திய போய் குறை சொல்ற? சக்தி உண்மையை தானே சொன்னா? ஏய், எங்க ரெண்டு பேருக்குள்ள முதல்ல சண்டை எப்ப வந்துச்சு சொல்லு? வெற்றி மேல யாருக்கு பாசம் இருக்குன்னு ஒரு சின்ன ஈகோ இருந்துச்சு.
2 பேருக்கும் வெற்றி மேல பாசம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளவுதான். என்ன சக்தி, நான் சொல்றது சரிதானே? ஆமா அத்தை, நீங்க சொல்றது சரிதான். ஏய் என்னடி அத்தை சொல்றதுக்கெல்லாம் ஜால்ரா அடிக்கிறியா? இத்தனை நாளா நீ போய் சொல்ற அடிச்ச, இப்போ நான் உண்மைய உண்மைன்னு சொல்றேன். இதுல என்ன தப்பு பூஜா? அத்தை உண்மையை பேசும்போது நான் எப்படி மறுத்து பேசுறது? இல்ல, இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். ஆமா, அது எப்படி நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரலாம்? அத்தை, இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிருக்கேன். என்னத்த கிளிப்பொலைக்கு சொல்ற மாதிரி அவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனல அத்தை. நீங்களும் சரி சரின்னு தானே சொன்னீங்க. இப்போ என்னத்த ஆச்சு உங்களுக்கு? ஏய், நான் எப்ப சரின்னு சொன்னேன்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. சரி அத்தை, நீங்க வாயை திறந்து சரின்னுலாம் சொல்லல, மௌனமா தானே இருந்தீங்க. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தானே. அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? பாருங்க அவ எப்படி சிரிக்கிறான்னு சொல்லிட்டு. பூஜா, நீ பண்றது எனக்கே சிரிப்பு வருது பூஜா. அப்ப இந்த பேக் என்னத்த பண்றது? ஆ, நீயே கொண்டு போய் என் ரூம்ல வச்சிரு, சரியா? ஏ சக்தி, அவ கிடக்குற அவ்வளவு விடு. எனக்கு இது கனவு மாதிரி இருக்குடி. நான் வேணும் உனக்கு இல்லவா? ஐயோ வேண்டாமா, வேண்டாம். நான் நம்புறேமா, நான் நம்புறேன். இது நிஜம்தான். சரி, விளையாடினதெல்லாம் போதும். இப்போ நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இது இந்த வீட்டோட கொத்து சாவி. நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ என் மாமியார் எனக்கு கொடுத்தாங்க. சக்தி, அத்தை, எதுக்கு இதெல்லாம்? அத்தை கொடுக்கும்போதே வாங்கிக்கோ சக்தி. அத்தை, வீட்டுக்கு பெரியவங்க நீங்க. நீங்க இருக்கும்போது நான் சொல்றேன், இப்போ உன் மாமியார் சொல்றேன், இந்த சாவி இனிமே உன்கிட்ட தான் இருக்கணும். இந்தா. என்னத்த சொல்றீங்க? ஏன் தமிழ்ல தானே சொன்னாங்க, புரியலையா உனக்கு? சரண்யா, கொஞ்சம் வாய மூடு. அத்தை கிட்ட நான் கேட்டுக்கிறேன். பூஜா, நான் கொஞ்சம் முழுசா சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒருவேளை ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மொத்தமா சேர்த்து வச்சு அப்புறமா கேளு. சும்மா இப்படி குறுக்க பேசாத. சக்தி ஆசைப்பட்டது என்ன? இந்த வீட்ல வட்டி தொழில் செய்யக்கூடாது, அவ்வளவுதானே? நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே இந்த வீட்ல யாரும் வட்டி கொடுக்க மாட்டோம், வட்டி தொழில் செய்ய மாட்டோம். கோதண்டம், இன்னையில இருந்து எல்லா தொழிலையும் நிப்பாட்டுங்க. யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் வாங்க வேண்டியிருக்கோ அது எல்லாத்தையும் வாங்கிடுங்க. அதையும் வட்டி இல்லாம அசல மட்டும் வாங்குங்க. இன்னையில இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வட்டி பணம்லாம் வரக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா, நான் அப்படியே செஞ்சிடறேம்மா. ரங்கநாயகி, நீ தான் பேசுறியா? ஐயோ, நானுமே கிள்ளி பார்க்கணும் போல இருக்கு. இருங்க, நாங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு நானும் என் மருமகளும் போயிடுறோம். அப்புறம் நீங்க எல்லாரும் உட்கார்ந்து உங்களை கிள்ளி பாத்துக்கோங்க. என்ன சக்தி சொல்ற? நீங்க சொன்ன சரிதான் அத்தை. ஏய், எனக்கு டென்ஷன் ஆகுது. இன்னொரு வாட்டி அத்தை சொன்னது சரிதானே சொன்னேன். பூஜா, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நம்ம 2 பேரும் பேச வேண்டியது நிறைய இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு, ஓகேயா? ஏய் சக்தி, நவுரு. அம்மா சூப்பர்மா, தேங்க்ஸ்மா. கேடா ராஸ்கல், உன் பொண்டாட்டி கிட்ட சாவி கொடுத்த உடனே உனக்கு என் மேல பாசம் பொத்துக்கிட்டு வருதா? ஐயோ அம்மா, அப்படி எல்லாம் எதுவும் இல்லம்மா. ஏய் சக்தி, அந்த சாவி கொடு. இந்தாங்கம்மா. ஏய், இவன் ஒருத்தன். இனிமே இந்த சக்தி கிட்ட தாண்டா இருக்கணும். அத்தை,
இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம் அத்தை. நான் என்னைக்குமே உங்க மருமகளா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த ரங்கநாயகி ஒரு முடிவு எடுத்தா எடுத்ததுதான். கொதண்டா போய் ஒரு ஆடை வெட்டி பிரியாணி போடப்பா. இன்னைக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சு அசத்திடுங்க. இன்னைக்கு எல்லாரும் கொண்டாட வேண்டியதுதான்ப்பா. அப்படியே செஞ்சிடலாங்கய்யா. அப்பா ஸ்வீட்ஸ் மட்டும் போதுமா? டான்ஸ் எல்லாம் வேண்டாமா? வேணும்மா. பாட்டு டான்ஸ் இல்லாமையா? ஆடிடுவோம். போடுறா பாட்ட. சரி ஆடுங்க ஆடுங்க. வா சக்தி. வெற்றி ஆடுன்ற. கண்ணாடிடா கண்ணாடி.